தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறதை ஒட்டி கட்சிகள் பெரும்பாலும் பரப்புரை வியூகங்களை முன்னெடுத்து மும்முரமாக பரப்புரையில் ஈடுபட்டு வராங்க. தமிழக வெற்றி கழகமும் சரி, தாவேக தலைவர் விஜயும் சரி மக்களை சந்தித்து பொதுக்கூட்டங்கள்ல பேசிட்டு இருந்தாரு. ஆனா கடந்த செப்டம்பர் 27 கரூர்ல நடந்த அந்த பொதுக்கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல்ல சிக்கி 41 பேர் உயிரிழந்த நிலையில தாவேகாவுடைய செயல்பாடுகள், அதாவது பொதுக்கூட்டங்கள்ல கலந்து பேசுற அந்த நிகழ்வுகள் நிறுத்தப்பட்டிருந்தது. விஜயும் பெருசா மக்களை சந்திக்கல. காஞ்சிபுரத்தில் நடந்த கூட்டமும் கூட உள்ளரங்கில தான் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தாவேக தலைவர் விஜய் பனையூர் அலுவலகத்துல தான் நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டு வந்தார். இந்த நிலையில புதுச்சேரியில உப்பளம் துறைமுக மைதானத்துல நாளை தாவேக தலைவர் விஜய் பொதுக்கூட்டத்தில் கலந்துக்க இருக்கிறார். அங்க அந்த மைதானத்தில் என்னென்ன முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு, இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக புதுச்சேரியில இருந்து செய்தியாளர் பாலவெற்றிவேல் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் பாலவெற்றிவேல். புதுச்சேரியில எந்த பகுதியில பரப்புரை நடக்குது, அங்க முன்னேற்பாடுகள் எப்படி செய்யப்பட்டிருக்கு? அங்கே புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கக்கூடிய துறைமுகம் மைதானத்தில் தான் நம்ம இருக்கிறோம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் நாளை இந்த பகுதியில் தான் பரப்புரை மேற்கொள்ள உள்ளார். நீங்கள் குறிப்பிட்டது போல கரூர் சம்பவத்திற்கு பிறகு மிகவும் சுமூகமான முறையில், பாதுகாப்பான முறையில் இந்த கூட்டத்தை நடத்த வேண்டும் என்பதற்காக கடந்த 3 நாட்களாக தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் புதுச்சேரி மாநிலத்தில் முகாமிட்டிருக்கிறார்கள். விஜய் காலை 11 மணிக்கு சரியாக உப்பளம் மைதானத்திற்கு வருகை தருவார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பனையூரிலிருந்து காலை 8:30 மணி அளவில் நேரடியாக கிளம்பி ஈசிஆர் சாலை வழியாக, சாலை மார்க்கம் வழியாக இந்த பகுதியை அடைவார் என கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பலவிதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இந்த கூட்டத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிகப்படியான நகர்வர், அதாவது 5000 பேருக்கு மேல் யாரும் கூடக்கூடாது. 500 பேருக்கு ஒரு கேபின் என்கின்ற வீதத்தில் 10 கேபின் அமைக்கப்பட்டு இந்த பகுதிகள் முழுவதும் பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. விஜயினுடைய வருகை காரணமாக அவர் ஒரு நடிகராகவும் இருக்கிறார், அதே நேரத்தில் தற்போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராகவும் இருக்கிறார் என்கின்ற காரணத்தினால் அதிகப்படியான நபர்கள் தமிழ்நாட்டில் இருந்தும் வருவார்கள் என்கின்ற காரணத்தினால புதுச்சேரி மாநிலத்தில் 17 பகுதிகளில், அதாவது தமிழ்நாட்டிலிருந்து புதுச்சேரி மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய அந்த நுழைவாயில்களில் காவல்துறையினுடைய கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. புதுச்சேரியில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு கூட்டத்திற்காக பழைய துறைமுக வளாகத்தில் சுமார் 4.5 ஏக்கர் பரப்பில் திடல் அமைக்கும் பணிகள் முடிந்திருக்கின்றது. காவல்துறையினர் கொடுத்த 6 நிபந்தனைகளுடைய அடிப்படையில் அசம்பாவிதம் ஏற்படாமல் பல்வேறு ஏற்பாடுகளை தமிழக வெற்றி கழகத்தினர் மேற்கொண்டு வருகிறார்கள். 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தமிழகம் முழுவதும் மக்கள் சந்திப்பு கூட்டங்களை நடத்தி வந்தார். கரூரில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த நிலையில நாடு முழுவதும் இது மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இனி தமிழ்நாட்டில் பொதுக்கூட்டம் மற்றும் சாலை வளம் மேற்கொள்வதற்கு உரிய பாதுகாப்பு நெறிமுறைகள் அரசின் சார்பாக கொள்கையாக வெளியிட வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து மக்கள் சந்திப்பு பயணம் நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் அல்லாமல் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளரின் சொந்த மாநிலமான புதுச்சேரியில் நகர்வலம் மேற்கொள்ள தமிழக வெற்றி கழகத்தினர் திட்டமிட்டனர். நவம்பர் 26 புதுச்சேரி டிஜிபி அலுவலகத்தில் ஏற்கனவே விஜயின் நகர் வளத்திற்கான அனுமதி கடிதம் கொடுக்கப்பட்டது, ரோட் ஷோக்கான கடிதம் கொடுக்கப்பட்டிருந்த நிலையில அதில் டிசம்பர் 5 விஜய் புதுச்சேரி வர உள்ளதாகவும், காலப்பட்டுவில் தொடங்கி புதுச்சேரி கடலூர் எல்லையான கன்னிக்கோயில் வரை ரோட் ஷோ நடத்துவதற்காக திட்டமிட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் புதுச்சேரி காவல்துறையினர் மற்றும் உயர் அதிகாரிகள் விஜயின் வருகைக்கான அனுமதி குறித்து ஆலோசனை நடத்திய நிலையில புதுச்சேரி மாநில டிஐஜி சத்யசுந்தரம் தலைமையிலான இந்த கூட்டம் முடிவடைந்த பின்னர் பொதுக்கூட்டம் நடத்தி கொள்ளலாம், ஆனால் அதே நேரத்தில் நகர்வலம் மேற்கொள்ளக்கூடாது என்கின்ற ரீதியில முழுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது. குறிப்பாக பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்வதற்கான கால அவகாசம் போதாததன் காரணமாக வரும்
9ஆம் தேதி பழைய துறைமுக வளாகத்தில் சந்திப்பு கூட்டமாக நடத்துவதற்கு திட்டமிட்ட நிலையில தற்போது புதுச்சேரியினுடைய காவல்துறையினர் இந்த பகுதியில் 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் ஐஜி மற்றும் டிஐஜி தலைமையில இந்த பகுதியில் குழுமியிருப்பதை நம்ம ஒளிப்பதிவாளர் ஸ்ரீதருடைய அந்த காட்சிகள்ல பார்க்க முடிகிறது. விஜயினுடைய மக்கள் சந்திப்பு கூட்டத்தை மிகவும் பாதுகாப்பாக நடத்த வேண்டும் என்கின்ற ரீதியில இந்த திட்டம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பொதுக்கூட்டத்திற்கான ஏற்பாடு செய்வதற்கு 9ஆம் தேதி தான் அனுமதி கொடுக்கப்பட்ட நிலையில காலை 9 மணி முதல் 5 மணி வரை மக்கள் சந்திப்பு கூட்டம் நடத்துவதற்கான அனுமதி கடிதம் காவல்துறையினரிடம் கோரப்பட்டது. கூட்டத்திற்கு 5000 பேர் மட்டுமே அனுமதிக்கப்பட வேண்டும். கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் கூட்டத்திற்கு வர அனுமதி மறுப்பு. உள்ளே வருபவர்களுக்கு QR கோடு முறையில் அனுமதி. புதுச்சேரி மக்கள் தொண்டர்கள் மட்டுமே அனுமதி. குடிநீர், கழிப்பறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரப்பட வேண்டும் என்கின்ற பல நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா எப்போதும் புதுச்சேரிக்கு வந்தாங்க அப்படின்னா இந்த ஒரு உப்பளம் மைதானத்துல தான் அவங்க எப்பயும் பொதுக்கூட்டம் நடத்துவது வழக்கமாக இருக்கும் நிலையில ஜெயலலிதாவிற்காக அமைக்கப்பட்டிருக்கிற அந்த ஹெலிபேட்ல தான் தற்போது விஜய் வரக்கூடிய அந்த பேருந்து வரும் என கூறப்படுகிறது. குறிப்பாக விஜயினுடைய பொதுக்கூட்டமாக நடைபெறாமல் இது ஒரு சாலை வளம் போன்றதான் மக்கள் சந்திப்பு கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ஹெலிபேட் தளத்துல தான் விஜயினுடைய பேருந்து நாளை காலை வந்து நிற்கும். 11 மணி அளவில் விஜய் நேரடியாக இந்த பகுதிக்கு வருவார். வந்த பின்னர் அவர் அங்கிருந்து நேரடியாக மக்களிடம் ஒரு அரை மணி நேரம் உரையாடுவார் என கூறப்பட்டிருக்கிறது. முழுமையாக தற்போது தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் இந்த பகுதியில் அந்த QR கோடு முறையில் உள்ளே அனுமதிப்பதற்கான ஏற்பாடுகளும் மேலும் காவல்துறையினருடைய அனைத்து விதமான நிபந்தனைகளை நிறைவேற்றும் வகையிலும் குடிநீர் அமைப்பது, கழிவறைகள் அமைப்பது உள்ளிட்ட அந்த பாதுகாப்பு வசதிகள் எல்லாமே சரிவர இருக்க வேண்டும் என்கின்ற ரீதியில முழுமையாக இந்த பகுதியை முகாமிட்டிருக்கிறாங்க. தாவேகா பொதுச் செயலாளர் புசி ஆனந்தினுடைய சொந்த மாநிலம் என்பதன் காரணமாக இந்த பகுதியில் முழுமையாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் மற்றும் புசி ஆனந்தினுடைய ஆதரவாளர்களும் பலர் இந்த பகுதியில் குழுமி இருப்பதை நம்மளால பார்க்க முடிகிறது. அங்கேஷ், எப்போதும் குறைவான நபர்கள் தான், அதாவது தாவேக தரப்பு இந்த எண்ணிக்கையில தொண்டர்கள் கலந்துப்பாங்க இந்த கூட்டத்துல அப்படின்னு காவல்துறை கிட்ட அனுமதி கடிதத்துல குறிப்பிடுவாங்க. ஆனா கலந்துக்கிற எண்ணிக்கை அப்படின்றது அதிகமாக இருக்கும். இவங்க 5000 பேர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. காவல்துறையினர் அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியுது. எவ்வளவு காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகள்ல ஈடுபட்டு இருக்காங்க. இந்த தாவேக கணித்திருக்கிற அந்த எண் சரியாக தான் இருக்குமா? 5000 அப்படின்னா அந்த அளவுக்குள்ள தான் இருப்பாங்களா கலந்துக்கிறவங்க? அங்கேஷ், நீங்கள் குறிப்பிட்டது போல அதிகப்படியான நபர்களை கட்டுப்படுத்துவதற்காக தனித்தனி குழுக்கள் அமைப்பு ரீதியாக அமைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் QR கோடு முறையில் அவர்களை உள்ளே அனுமதிக்க வேண்டும் என கூறப்பட்டிருக்காங்க. இது காவல்துறையினரும் முழுமையாக கண்காணிப்பார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தமிழகத்தில் வருகிறார்களா அப்படிங்கிறதையும் நேரடியாக கண்காணிப்பும் வகையில காவல்துறையினரும் உறுதுணையாக இங்கு செயல்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உப்பளம் மைதானத்தை பொறுத்தவரை சுமார் ஒரு 150 ஏக்கருக்கும் மேல் பரப்பளவு கொண்ட இந்த மைதானத்தில் வெறும் 4.5 ஏக்கர் பகுதி மட்டுமே இந்த திடல் அமைப்பதற்கான அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. மற்ற பகுதியை எடுத்துக்கிட்டோம்னா பல இடங்களில் காவல்துறையினர் தான் அணிவகுத்து நிற்பார்கள் என கூறப்படுகிறது. அந்த 4.5 ஏக்கர் பகுதிக்குள் நுழைவதற்கு பல கட்டங்களை உள்ள வர வேண்டும் என கூறப்படுகிறது. தற்போதே அந்த கேட்ல பார்த்தோம்னா அதிகப்படியான நபர்கள், அதாவது உள்ள வர்றவங்க யாரு என்ன அப்படிங்கிற விவரங்கள் சேகரித்த பின்னர் தான் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். அதாவது காவல்துறையினருடைய முழுமையான நிபந்தனைக்கு உட்பட்டு தான் இந்த கூட்டம் நடைபெற வேண்டும் என்கின்ற ஒரு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதன் காரணமாக அசம்பாவிதத்தை தவிர்க்கும் வகையிலும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் கரூர் சம்பவத்திற்கு பிறகு முதல் முறையாக இந்த வெளிப்புற கூட்டத்தில் கலந்து கொள்கிறார். இந்நிலையில அவருடைய மக்கள் சந்திப்பு கூட்டம் அவர் பேசுவது என்ன என்பதை எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள். பாலவெற்றிவேல், களத்து அந்த மைதானத்துல அந்த பொதுக்கூட்டம் நடைபெற அந்த திடலுக்கு உள்ளே செல்வதற்கு எத்தனை பாதைகள் அமைக்கப்பட்டிருக்கு? அங்க கலந்துகிட்டவங்க அந்த பொதுக்கூட்டம் முடிஞ்சு வெளியே போவதற்கு எத்தனை பாதைகள் அமைக்கப்பட்டிருக்கு? அங்க காவல்துறையுடைய பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி இருக்கும்? தாவேகா தரப்புல இருந்து நிர்வாகிகளை இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பாக நியமிச்சிருக்காங்களா?
அங்கேஷ், உப்பளம் மைதானத்தை பொறுத்தவரையும் புதுச்சேரியினுடைய முகத்துவாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு துறைமுக பகுதி. இதுல 2 என்ட்ரன்ஸ் இருக்குது. அந்த மெயின் என்ட்ரன்ஸை பொறுத்தவரையும் தொண்டர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள். செகண்டரி என்ட்ரன்ஸை பொறுத்தவரையும் விஜய் வருவதற்கான வழியாக இருக்கிறது. நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த 4.5 ஏக்கர் பரப்பிலான இந்த முழுமையாக மொத்தம் 6 வழிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதில் ஒரே ஒரு வழியில தான் QR கோடுடன் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் என்றும், மற்றொரு வழியில் நிர்வாகிகள் மற்றும் விஜய் வருவதற்கான அந்த ஏற்பாடுகள் செய்யப்படும் என கூறப்படுகிறது. எமர்ஜென்சி எக்ஸிட் என்கிற முறையில 4 இடங்கள்ல எக்ஸிட் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒட்டுமொத்த 4.5 ஏக்கர் பரப்பை எடுத்துக்கிட்டோம்னா இதுல எமர்ஜென்சி எக்ஸிட் முதற்கொண்டு மொத்தமாக 6 வழிகள் இருக்கும் என கூறப்பட்டிருக்கிறது. 5000 பேர் அல்லது 10,000 பேர் வரை இந்த பகுதியில் வந்து நிறுத்தலாம் என கூறப்பட்டாலும் அவங்கள அதிகப்படியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோடு தான் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் என கூறப்பட்டிருக்கிறது. இன்று இரவு 9 மணிக்குள்ளாகவே இந்த உப்பளம் மைதானம் பகுதி முழுவதுமாக காவல்துறையினருடைய கட்டுப்பாட்டிற்குள் வரும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய அதிகப்படியான தாவேகா தொண்டர்கள், விஜய் ரசிகர்கள், பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள் என அனைவரும் இந்த பகுதியிலிருந்து வெளியேற்றப்பட்டு விடுவார்கள் என கூறப்பட்டிருக்கிறது. கடந்த காலத்தில் ஏற்பட்ட அந்த அவப்பெயரில் இருந்து விடுபடுவதற்காக தமிழக வெற்றி கழகத்தினரும் பார்த்து இந்த நிகழ்ச்சியை மேற்கொண்டு வருகிறார்கள். அங்கேஷ்.